ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் இயேசு ஆசீர்வதிக்கிறவர். அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் சம்பந்தம் என்ன என்று அதை குறித்து ஆண்டவர் விளக்கம் அளிக்கிறார். என்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் வித்தியாசம் ஒரு காரியங்கள் உண்டு. அவருடைய காரியங்களை தேவன் சொல்லுகிறார். தேசங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளைகளும் எல்லாம் நடக்கும். விசுவாச துரோகம் எல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் எல்லாவற்றையுமே ஆண்டவர் விவரமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் பிசகாமல் செய்து முடிக்கும். எல்லா வார்த்தையும் நடக்கும். ஆனாலும் ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை கொண்டு நினிவே பட்டணத்துக்கு அவருடைய வார்த்தையை அறிவிக்க தேவன் அனுப்புகிறார். அந்த வேளையில் அவனோ அங்கு போகாமல் கர்த்தருடைய இருதயத்தை அவன் அறிந்து கொண்டபடியினால் அவன் நினிவேக்கு போகாமல் அவன் திசை மாறினான். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர். அவர் சொல்லுவார், ஜனங்கள் மனம் திரும்பிட்டா செயல்பட மாட்டார். அப்படி அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியாக மாறிவிடுவான். ஆகையினால இந்த யோனா தீர்க்கதரிசி திசை மாறினான். அன்புக்குரிய சகோதரன சகோதரி, திசை மாறின வேளையில் அவனை கர்த்தர் சில உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி அந்த நினைவுக்கு போய் தீர்க்க தரிசனங்களை சொல்லி 40 நாட்கள் உண்டு, நினைவே அழிந்து போகும் என்று சொன்னான். அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, எல்லாம் வேத வசனத்தில் சொன்னபடி தான் நடக்கும். ஒரு புள்ளி கூட திசை விலகாமல் நடக்கும். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் மனம் இறக்கம் கொண்டார். 40 நாட்களில் அவர் தான் சொல்லிவிட்டார், 40 நாட்கள் நினைவே கவிழ்ந்து போகும். ஆனால் 40 நாட்கள் அல்ல, அது எத்தனையோ வருஷங்கள் ஆன பிறகு அந்த நினைவு அழிந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்குது. இந்த நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும், நாட்டுக்குள்ள குழப்பங்களையும், துன்மார்க்க தனங்களையும், ஊழியர்களுக்குள் அட்டுழியங்களும் எழும்புவதைக் கண்டு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் அமைதியாக இராதபடி அதற்காக கண்ணீரோடு தனித்திருந்து தனி அறையில் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை யாருக்கும் சொல்லாமல் தேவனுக்கு மாத்திரமே தெரியப்படுத்துவோமானால் இந்த ஜெபம் கேட்கப்படும். அன்புக்குரிய, இதை நான் அப்படி ஜெபம் பண்ணேன் இப்படி ஜெபம் பண்ணேன்னு சொல்லி வெளியே வந்து சொல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஆண்டவருக்கு மாத்திரம் நடக்கிற துன்மார்க்கத்தையும் தேசத்தில் நடக்கிற காரியத்தை நாம் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். தேசங்கள் சமாதானமாக இருந்தால்தான் நாம் சமாதானமாக இருக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நாம் அருகில் இருக்கிற வீட்டுக்காரன் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நாம் குடியிருக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இப்பொழுது நீயும் இந்த தேசங்களில் நடக்கக்கூடிய இந்த துன்மார்க்கமான அக்கிரமான காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய இருதயத்தை அறிந்த நபர்களில் ஒருவன் யோனா, இன்னொருவன் தாவீது. அவருடைய இருதயத்தை அறிந்தபடினால அவர் சொல்லுகிறான், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று அவருடைய கரத்தில் விழுகிறேன் என்று சொல்லுகிறான். அவருடைய இரக்கத்தை அவன் அறிந்திருந்தபடியினாலே தான், அவன் இருதயத்தை அறிந்ததுனால இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. இதே போல தான், அதனால தான் தாவீதை குறித்து
அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இருதயத்தை கர்த்தருடைய இருதயத்தை நீயும் நானும் அறிவோமானால் சமாதானத்தோடு இல்லாமல் நாம் அந்தரங்கத்தில் ஜெபித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் அங்காங்கு நடக்கிற ஆண்டவரே துன்மார்க்கங்களை அப்புறப்படுத்தும் தகப்பனே, மதவாதங்கள் அப்புறப்படுத்தும், தேசங்களில் நடக்கக்கூடிய போராட்டங்களை அப்புறப்படுத்தும் என்று இந்த போராட்டத்தின் மத்தியில் நீயும் நானும் சமாதானமாகவே நடந்து போக முடியாது. நீயும் நானும் சமாதானமாக ஒரு தெருக்களிலே கற்களை எரிந்து வீசுகிறார்கள் என்றால் நாம் அதில் மத்தியில் நடக்கும் பொழுது நம்ம மேலேயும் கற்கள் விடும். ஆகையினால் ஆண்டவரே, நான் இருக்கும் நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடு நீயும் நானும் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை ஒன்று வழி பிசகாமல் இதுவரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு மாத்திரம் அந்த காரியம் நடக்கவில்லை. எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பிவிடுகிறார். உன்னுடைய நாட்கள் முடிஞ்சு போச்சு, நீ சாக போகிற, உன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் அவனுடைய வார்த்தை நடக்கலை. உடனே நடக்கும் என்று சொன்னான். ஆனால் அது சில வருஷங்கள் கழித்து தான் நடந்தது. அந்த நாட்களிலும் இன்னொரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், உன்னிடத்தில் என்ன வந்து பார்த்தார்கள் ராஜாக்கள் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய தேசத்தில் நான் காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறான். நீ காண்பித்தாயா? அவ்வளதையும் அவன் எடுத்துக்கொள்ள உன்னை அடிமைப்படுத்த வருவான் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுறான், என்னுடைய நாட்களில் சமாதானம் இருக்குமே என்று சொல்கிறான். என்னுடைய காலத்துக்கு பின்பு தானே என்று அவன் அது குறித்து சொல்கிறான். அவனுடைய காலத்துக்கு பின்பு தான் அவன் செய்த தவறுக்கு அவனே அந்த காரியங்களை செய்ய அந்த தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் அவனுடைய காலத்துக்கு பின்பு அந்த காரியங்கள் நிறைவேறுது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் உண்டு, அது அங்கே வந்துட்டு இங்கே இது வந்துட்டு என்று அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யும்? இருதயத்தில் ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னது நடந்தது என்றால் அவனை தலையில் தூக்கி வைத்து ஆடாத. அதே சமயத்தில் அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறலைன்னா அவனை காலுக்கு கீழே போட்டு மிதிக்காத. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவன் சொன்ன வார்த்தை நடக்கலைன்னா அவன் கர்த்தருடைய தீர்க்க தரிசி இல்லைன்னு சொல்லி அவனை காலுக்கு கீழே போட்டு மிதிக்காத. அவன் யோனா தீர்க்க தரிசியை திரும்பிப்பார், ஏசாயா தீர்க்க தரிசியை திரும்பிப்பார். அவன் சொன்னது சில நாட்கள் ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்றுவார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் இது எல்லாம் வேதவசனத்தில் சொல்லி கொண்டு தான் இருக்குது என்று தீர்க்க தரிசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வெளிப்படுத்தணுமே தவிர, ஆனால் அந்தரங்கத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தி ஜெபிக்க இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் இருக்கிறாங்க? அன்புக்குரிய ஊழியர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊழியர்கள் ஐக்கியப்பட்டு ஆண்டவரே தேசங்களில் நடக்கக்கூடிய இந்த துன்மார்க்கமான காரியத்தை அப்புறப்படுத்தும் என்று உபவாசி கதறக்கூடிய ஊழியர்கள் எத்தனை பேர்? ஆகையினால தான் ஊழியர்காரர்களை ஆரம்பத்தில் நடத்துவது எப்படி என்று யோசித்து பார்த்தால் ஊழியக்காரனுக்கும் நாய்க்கும் சமமாக நடத்துகிறார். ஏனென்றால் நாய்க்கு அதிகமான ஆகாரம் கொடுத்தாலும் அவன் தூங்கிவிடும். அதே போல் ஊழியக்காரனுக்கு சுகபகமான காரியங்கள் வரும் பொழுதும் அவனும் தூங்கி விடுவான். ஆகையினால தான் ஒரு சில ஊழியர்களுக்கு சில உபத்திரவங்களையும் சில காரியங்களையும் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் அவன் தூங்காமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. இதை உணர்ந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய ஊழியனை பார்த்து நீ அசட்டை எண்ணாத. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் நீயும் நானும் கதறி அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணி விட்டு நான் இத்தனை மணி நேரம் அதற்காக ஜெபம் பண்ணி இதுக்காக ஜெபம் பண்ணுன்னு வெளியே வந்து தம்பட்டம் அடிக்காத. அப்படி அடித்தையான அந்த ஜெபம் பரலோக ராஜ்யத்துக்கு பார்சல் பண்ணப்படப்படாது. பிசாசு அந்த பார்சலை பிரித்து பார்த்து கீழே கிழிச்சு போட்டுரும். அன்புக்குரிய சகோதரனே, இந்த ஜெபம் உனக்கும் தேவனுக்கும் மட்டுமே இருக்கட்டும். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய குடும்ப காரியத்திற்காக ஜெபிக்கிறியா? அதை ஜெபிச்சேன்னு சொல்லி வெளியே சொல்லாத. அந்த
தபால் போய் சேராது, கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சேராது. அவன் போகிற இடையிலே பிசாசு அந்த தபாலை கிழிச்சு தூர போட்டுருவான். நீயும் அந்த அந்தரங்கத்தில் நீ அனுப்புவாயானால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நான் 4 மணி நேரம் ஜெபித்தேன், 5 மணி நேரம் ஜெபித்தேன், நான் ராம் முழுவதும் ஜெபித்தேன் என்று வெளியே வந்து சொல்லாத. சொன்னின்னா பிசாசு கிழிச்சு போடுவான் உன்னுடைய ஜெப குறிப்புகளை. ஆம், இதை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயானால் இந்த கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். தேசங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். நம்மளுடைய குடும்பங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நீ மனம் திரும்பும், நீயும் நானும் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் தேசத்தில் அவர் மகா இரக்கம் உடைய தேவன். அவர் இரக்கத்துக்கு அவர்கிட்ட பஞ்சமே இல்லை. அன்புக்குரிய சகோதரனே, அவரிடத்தில் இரக்கம் உண்டு. அந்த இரக்கத்தை நீயும் நானும் பரிந்து பேசி அவரிடத்தை கேட்கும் பொழுது தேசத்தில் சமாதானம் உண்டாகும். நம் தேசத்தில் குழப்பங்கள் நடக்கிறது, இதை பார்த்து கொண்டு அது நடக்குதுன்னு சொல்லி கொண்டு போய்கிட்டே இருக்காத, சுயமாய் போய்கொண்டு இருக்காத. நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கதறு. ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பும். நீயும் நானும் ஆண்டவரே இப்படி நடக்குது, இதை மாற்றுமையா அப்படின்னு சொல்லி செபிக்கும் பொழுது உனக்கும் சமாதானம் இருக்கும், எனக்கும் சமாதானம் இருக்கும், ஊழியனுக்கும் சமாதானம் இருக்கும். அருமையான சகோதரனே சகோதரியே, யாரையும் நான் குற்றப்படுத்துவதற்கோ விரும்பவில்லை. ஆனால் நாம் அந்தரங்கத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் உண்மைதான். எல்லா ஏஎன் மூலியமாக எல்லா காரியங்களும் செய்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒரு மகா இரக்கம் உண்டு. அதை நீ மறந்து போகாத. அதை நீ நினைத்து அதை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த மாற்ற எல்லாவற்றையும் மாற்ற தேவனால் முடியும். நாம் நிர்விசாரமாக இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணினாலும் கேட்கப்படாது. நாம் நிர்விசாரமாக இருக்கும் பொழுது கேட்டுட்டு சில காரியங்களை கேட்டுட்டு மனதில் குத்தப்படாமல் அதை பல நபர்கிட்ட போய் அதை நிர்விசாரமாக சொல்லி கேலியாய் பேசும் பொழுது அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. அது நடந்தே தீரும். அன்புக்குரிய நீயும் நானும் அதை மனம் திரும்பி நடக்கும் பொழுது அதை கர்த்தர் நம்மளுடைய நாட்கள் அது நடக்கத்தான் செய்யும். ஆனால் நம்மளுடைய நாட்களுக்கு பின்பதாக நடக்கும். அதை குறித்து கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, இங்கே தேசங்களில் நடக்கிற சில காரியங்களுக்காக கண்ணீரோடு நீயும் நானும் ஜெபம் பண்ணுவோமா? அதை ஜெபம் பண்ணி விட்டு நீ வெளியே வந்து சொல்லாத. ஜெபம் பண்ணினா அந்த ஜெப குறிப்பு பரலோகத்துக்கு போகாது. அதை கிழிச்செறிஞ்சிருவார் தேவன் கிழிச்செறிஞ்சிருவான்னு சொல்றதை காட்டிலும் பிசாசே அதை தடை செய்வான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்நாட்களில் மனம் திரும்பு. கர்த்தர் நம்மளுடைய தேசங்கள் ஆங்காங்கே தேசங்களில் யுத்தங்களும் குழப்பங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தங்களும் குழப்பங்களும் நடந்து கொண்டு இருக்கும்போது நாம் சமாதானத்தோடு கூட இருக்க முடியாது. எல்லா வகையிலும் தடைப்பட்டு எல்லா வேலையிலும் குறைபட்டு போய் முடிவும். அன்புக்குரிய சகோதரனே, இதற்காக கண்ணீரோடு தேசங்களுக்காக நம் தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவர். அவர் ராஜாக்களால் அல்ல, திறமையான மனுஷனான் அல்ல. இன்றைக்கி குழப்பங்களை யாரால் வருது? பெருமையான மனிதர்களாலும் தம்பட்டம் அடித்து கொண்டு இருக்கிற தலைவர்களாலுமே தான் இந்த தேசங்களில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் குண்டு வைக்கிறது எல்லாமே இந்த தம்பட்டம் அடைக்க தன்னை குறித்து பெருமையாக, தன்னுடைய மதத்தை குறித்து பெருமையாக, தன்னுடைய இனத்தை குறித்து பெருமையாக பேசி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை மனம் திரும்பு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிதான மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். தேசத்திலேயே மாற்றத்தை ஏற்பா. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, ஆண்டவரே தேசங்களில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேசங்களில் நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலகத்தில் நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், குழப்பங்களை மாற்றும் ஆண்டவரே, தேசங்களில் நடக்கிற யுத்தங்களை மாற்றும் ஆண்டவரே சமாதானம் தாரும். தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராட்டங்களை நிறுத்தும் ஆண்டவரே. இயேசுவே போராட்டங்களை நிறுத்தும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மத்தியில் நாங்கள் வாழுகிறோம். எங்களுக்கு நிமித்தம் இந்த சமாதானத்தை கட்டளட்டும் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.